சட்டமன்ற தேர்தல்ல மக்கள் நீதி மய்யம் வந்து போட்டியிடாது அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய தலைவர் கமல்ஹாசன் வந்து அறிவிச்சிருக்கிறாரு. இந்த முடிவை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த முடிவை பற்றி கருத்து சொல்றதுக்கு முன்னாடி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன காரணங்களுக்காக இவர் இப்படி ஒரு முடிவை எடுத்தாரு, தேர்தல்ல போட்டியிட மாட்டோம் அப்படின்ற முடிவை எடுத்ததுக்கு என்ன காரணம் அப்படின்றத பற்றி நம்ம முதல்ல பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரு தொடர்ந்து இந்த திமுக கூட்டணியில தான் இருக்கிறாரு, பல வருஷங்களா இருக்கிறாரு. அதாவது 2024 தேர்தல்ல கண்டிப்பா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்துல இவர் எம்பி சீட், ராஜ்யசபா எம்பி சீட்டு இவருக்கு வாங்குறாரு. திமுக தான் அவங்க கொடுக்குறாங்க. அப்புறம் தொடர்ந்து இந்த தேர்தலுக்குமே 26 தேர்தலுக்குமே பேச்சுவார்த்தைகள் அந்த கட்சியோட நடக்குது. திமுக தலைமையோட அல்லது திமுக அமைக்க குழுவோட பேச்சுவார்த்தை நடந்து அது ஒரு கட்டத்துல எட்டிய பிற்பாடு அதுக்கப்புறம் இவர் வந்து இந்த முடிவை அறிவிக்கிறாரு. இப்ப பேச்சுவார்த்தைக்கு முதல்ல ஏன் போனாரு? தேர்தல முடிக்க மாட்டோம் அப்படின்னு முடிவு எடுத்திருந்தா அவர் போயிருக்கவே தேவையில்லை. பேச்சுவார்த்தையில என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த நீங்க சொல்லணும். அதை பற்றி நம்ம பேசணும். 2 கட்டமாக பேச்சுவார்த்தை நடைபெற்றுச்சு. அதுல வந்து உரிய தொகுதிகள் வந்து மக்கள் நீதி மையத்துக்கு கிடைக்கல. அது மட்டும் இல்லாம திமுக சின்னத்துல வந்து போட்டியிடணும்னு சொன்னது வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்ல. டார்ச் லைட் சின்னத்துலதான் வந்து நாங்க போட்டியிடுவோம். இந்த 2 காரணங்களுக்காக நாங்க இந்த தேர்தலை வந்து போட்டியிடல. ஆனா தொடர்ந்து வந்து திமுக கூட்டணிக்கு வந்து நாங்க ஒத்துழைப்பு தருவோம். அவரு வெற்றிக்கு கடுமையா பாடுபடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் இருக்கட்டும். அதாவது இந்த மேல அந்த ஜிகினா எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு உள்ள என்ன ஆக்சுவலா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 விஷயத்த அவர் சொல்றாரு. ஒண்ணு வந்து தொகுதி எண்ணிக்கை, அது என்ன, எத்தனை எண்ணிக்கை அவங்க கொடுத்தாங்க, அது அது எப்படி இவங்களுக்கு உடன்பாடு இல்லாம போச்சு அப்படின்ற விஷயத்த அவர் பேசவே இல்லை. அவரு பொதுவா சொல்றாரு தொகுதி எண்ணிக்கைன்னு நம்பரை சொல்லவே இல்லை. எத்தனை தொகுதி இருக்கும் அவங்களுக்கு? என்ன 2 தொகுதி கொடுத்தாங்களா? 2 தொகுதியில உலகநாயகன் ஆரம்பிச்ச அந்த கட்சி, மக்கள் நீதி மையமாக இருக்கக்கூடிய கட்சி 2 தொகுதியில போட்டியிட்டா அது எப்படி? அது ஒரு அவங்கள ரொம்ப தரத்தை குறைச்சிக்கிறது மாதிரி இருக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம், அவர் நினைச்சிருக்கலாம், இல்ல அவங்களுடைய கட்சிக்காரர்கள் நினைச்சிருக்கலாம். இப்ப அதனால அது வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அது ஒண்ணு. 2வது, டார்ச் லைட் சின்னத்தை பத்தி சொல்றாரு. டார்ச் லைட் சின்னம் அது எங்களுடைய உயிர், எங்களுடைய அடையாளம் அப்படின்றாரு. இப்ப இந்த டார்ச் லைட் அவங்களுடைய அடையாளம், அது ஏன் திமுக மாத்த சொல்லுச்சு அப்படின்ற அந்த கேள்வியையும் நம்ம கேட்கணும். இவர் மறுத்ததுக்கு காரணம் சொல்லி இருக்கிறாரு, ஆனா எத்தனை தொகுதின்னு சொல்லல. எனக்கு இப்ப ஒரு கேள்வி, ஒருவேளை இந்த 2 தொகுதின்னு பரவலா பேசிக்கிறாங்கல்ல, அது இல்லாம ஒரு 20 தொகுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, ஆனா அந்த 20 தொகுதியும் நீங்க டார்ச் லைட்ல வேண்டாம், உதயசூரியன் சின்னத்துல நில்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்பாரு? 2க்கு பதிலா அது 12ஆவோ அல்லது 20ஆகவோ இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பாரு? அவரு வேண்டாம்னு சொல்லியிருப்பாரா? போட்டிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கும். இது இல்லையா? அப்ப இது டார்ச் லைட் சின்னம் அப்படின்றது எங்களுடைய அடையாளம், எங்களுடைய உயிர், எங்களுடைய அது இதுன்னெல்லாம் அந்த வார்த்தைகள், அவ்வளவு வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறது அவசியம் இல்லாம போயிடுது பாத்தீங்களா? அது இந்த பக்கம் உங்களுக்கு ஒரு நஷ்ட ஈடு மாதிரி, அல்லது இதை விட்டு 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 வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு இன்சென்டிவ் மாதிரி கனமா ஒரு ஒரு இன்னொரு கவனிப்பு இருந்ததுன்னா நீங்க அதை விடுறதுக்கு தயாராக இருப்பீங்க. நமக்கு தெரியல, ஒருவேளை 20 சீட்டு கூட மாட்டேன்னு சொல்லலாம், நமக்கு தெரியல. ஆனா நடைமுறை அந்த அவங்களுடைய அந்த ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் அதை வச்சு பார்க்கும்போது இந்த 2 சீட்டு அப்படின்றது என்ன நம்பரை சொல்லவே இல்லை பாத்தீங்களா? நம்பரை ஒருவேளை சொல்லியிருந்தாருன்னா அவருடைய சின்சரிட்டியை நம்ம கேள்வி கேட்டிருக்க தேவை இருக்காது. 2 சீட்டு தான் கொடுத்தாங்க, உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட சொன்னாங்க அப்படின்றத சொல்றவரு இந்த 2 சீட்டு கொடுத்தாங்கன்றதை ஏன் வெளிப்படையா சொல்ல மாட்டேன்ற? அதை சொல்லியிருந்தா இப்ப 20 சீட்டு கொடுத்தாங்க. ஆமா, இல்ல அவருடைய கட்சியை ரொம்ப மிகைப்படுத்துறது மாதிரி இப்ப இந்த தேமுதிகவுக்கு பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி டபுளா ட்ரிபிளா சீட்டு கொடுக்குறாங்க, அப்படியே திக்குமுக்காடுற அளவுக்கு சீட்டை கொடுத்துடுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாரு? ஆனா கண்டிஷன் நீங்க இதுல நிக்கணும், சூரியன்ல நிக்கணும், உதய சூரியன்ல நிக்கணும்னா ஒருவேளை அவர் சரின்னு தான் சொல்லியிருப்பாரு.
அதனால அந்த 2 காரணங்களை முன்வைத்து அவங்க போனதுன்றது என்னவோ அது அதான் இந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதுதான் ஒரு பெரிய காரணமாக இருக்கு. 2வது உதயசூரியன் சின்னத்தில் நிக்க சொன்னது அது. இதுல நம்ம இந்த கேள்வி இப்படி திருப்பி போடணும்னு நினைக்கிறேன். இந்த திமுக ஏன் உதயசூரியன் சின்னத்துல நிக்கணும்னு இந்த சிறிய கட்சிகளை வற்புறுத்தணும்? அந்த டார்ச் லைட் சின்னத்துல அவர் நிக்கிறதுனால என்ன பிரச்சனை ஆகி போயிடும்? டார்ச் லைட் சின்னத்துல நின்னா அவர் ஏற்கனவே அந்த சின்னத்துல நின்று திமுகவை கடுமையா விமர்சனம் பண்ணி இருக்கிறாரு. அந்த நினைவுகள் எல்லாம் மக்களுக்கு வாக்காளர்களுக்கு கிளறி விடப்படும். அதனால அவங்க ஒரு நெகட்டிவா ஃபீல் பண்ணிடுவாங்க, ஓட்டு போடாம விட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாருன்னா, இந்த தேமுதிக அவங்க என்ன அப்படியே உங்களை அப்படியே பாராட்டி உச்சி மோந்து அப்படியே கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்களாமா? நேத்து வரைக்குமே கண்ணாப்பா திட்டிக்கிட்டு தானே இருந்தாங்க அவங்க. அவங்களை கூப்பிட்டுட்டு இப்ப மடியில உட்கார வச்சுக்கிட்டீங்க செல்ல பிள்ளை மாதிரி. அவங்க பேசுனது மட்டும் வாக்காளர்களுக்கு அது அந்த நினைவுகள்லாம் வராதாமா? அவங்க பேசின பேச்சுகள்லாம் வராதா? நினைவுக்கு வராதா? அதெல்லாம் மீறி வாக்காளர்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னா, கமலஹாசன் பேசினது அதுல பாதி பேருக்கு புரிஞ்சிருக்காது அவர் பேசினது. அதனால இப்ப அவர் திரும்ப நிக்கிறாரு, டார்ச் லைட் நிக்கிறாரு அப்படின்னா பழைய நினைவுகள் கிளறிவிடப்பட்டாலுமே கூட ஒண்ணும் பெரிய அளவுல எல்லாம் பாதிப்பு இருக்காது. இவர் இப்படி பேசிட்டாரு அதனால ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு எல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. அதாவது அதான் எனக்கு இந்த திமுகவினுடைய அந்த அந்த பிக் பிரதர் ஆட்டிடியூடு ஒரு திமிர்த்தனம் இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க அணுகுமுறையில ஒரு நேர்மையாக, எளிமையாக, இனிமையாக இல்ல. அவங்க வெளி வேஷம் நிறைய போறாங்க, நிறைய டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. ஆனா கமலஹாசன் சொல்றாரு, என்ன அன்பா பாத்துட்டாங்க, அப்படி பேசினாங்க முதல்வர், துணை முதல்வர், மத்தவங்க எல்லாரும் என்கிட்ட அவ்வளவு மரியாதையா நட்பா பேசினாங்க அப்படின்னு அதையும் பதிவு பண்றேன் அப்படின்றாரு. அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் தாண்டி உள்ள என்ன அரசியல் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். அந்த விதத்துல திமுகவினுடைய அணுகுமுறையில ஒரு ஒரு தினாவட்டு இருக்கு, ஒரு திமிர்த்தனம் இருக்கு. சிறிய கட்சிகள் வெஞ்சன்ஸ் பழி வாங்குற உணர்வு அதிகமா இருக்கு. கமலஹாசன் தலை எடுத்துடக்கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. அவருடைய தனித்துவ அடையாளத்தோட வளர்ந்துடக்கூடாது அப்படின்றதுல உறுதியா இருக்காங்க. அதுதான் திமுக இன்சிஸ்ட் பண்ணி அவருக்கு இந்த மாதிரி நீங்க இதுல சூரியன்ல நின்னா நில்லுங்க அப்படின்னு சொன்னது. இவரு கமலஹாசன் ஏதோ நாகரிகத்து அரசியல் நாகரிகம், ஒரு புதிய நாகரிகமா அதுக்கு வித்த போட்டா என்னடா வித்த போட்டீங்க, வித்தையை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு. இதுல என்ன அரசியல் நாகரிகம் இருக்கு? கோழைத்தனம் தான் இருக்கு, பிடிவாதம் இருக்கு, அவமரியாதை இருக்கு. உங்களை இல்ட்ரீட் பண்ணி இருக்கிறாங்க. உங்களை உங்களுடைய சக்தியை ரொம்ப குறைச்சு மதிப்பிட்டு இருக்கிறாங்க. இது அரசியல்ல நீங்க முன்னேறிடக்கூடாதுன்னு உங்களுக்கு பெரிய அணைய போட்டு வச்சிருக்கிறாங்க, ஒரு தடைக்கல்ல தூக்கி போட்டு வச்சிருக்கிறாங்க. இதை எப்படி இவர் கமலஹாசன் நாகரிகத்துக்கு வித்த விட்டாராம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அந்த ஸ்டேட்மெண்ட்ல. இல்ல அது இப்ப மத்த கட்சி இப்ப யாரோ கூட்டணியில உடன்பாடு ஏற்படல, தொகுதி பங்குல உடன்பாடு ஏற்படனா அந்த கூட்டணியில இருந்து விலகி வந்துருவாங்க. ஆனா இவர் கூட்டணியில இருந்து விலகல, ஆனா நான் திமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவா இருக்கிறேன், திமுக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்கிறேன்னு தானே சொல்லியிருக்காரு. அததான் அவர் நாகரிகம் நான் விதைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இல்லைங்க, இவரு அந்த நாகரிகம் அந்த வார்த்தையை தாண்டி ஸ்டூபிட்னு சொன்னதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வேர்டா கூட இருக்கலாம். அது ரொம்ப இதா இருந்துச்சுன்னா அதை வித்ட்ரா பண்றதுனால கூட பண்ணிக்கிறேன். ஆனா என்னன்னா அதான் அது இட் டசன்ட் மேக் சென்ஸ். ஏன்னா ஏன் அவரு இவ்வளவு அவமானம் நடந்த பிற்பாடு, அவமானம்ன்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தல, ஆனா நடந்தது அதுதான். 2 சீட்டு தான் உனக்கு, அதுவும் சூரியன்ல தான் நிக்கணும், இஷ்டமா கஷ்டமா அப்படின்னு ஒரு நெருக்கடி வரும்போது இவர் என்ன பண்றாரு, சரிங்க ஆனா நான் தேர்தலில் நிக்கல, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு நிக்கிறாரு. பாத்தீங்களா என்ன காரணம்? அது என்ன காரணம்? அதை நம்ம அனலைஸ் பண்ணணும். ஏன் அவரு இந்த கூட்டணியை விட்டு வெளியில வரல? அவர் வெளியில வந்தா என்ன ஆகும்? முதல் காரணம், ஏற்கனவே அவரு 2019 தேர்தல்ல நின்னாரு, 21 தேர்தல்ல நின்னாரு. நின்னு
19 வாங்கின வாக்கை விட 21 சட்டமன்ற தேர்தலில் வாங்கின வாக்கு குறைச்சு அதுல பாதிதான் வாங்கியிருக்கிறாரு. அது தனி அணியா வேற அமைச்சு போட்டிட்டாரு. அப்ப இந்த தேர்தல்ல, இந்த சட்டமன்ற தேர்தல்ல அவர் தனியா ஒரு அணி அமைச்சோ அவர் போட்டியிடுறாரு அப்படின்னா என்ன ஆகும்? 21 தேர்தல்ல நடந்ததை விட பெர்ஃபார்மன்ஸ் மோசம் ஆயிடுச்சு அப்படின்னா அவர் தலை நிமிர்ந்து நிக்கவே முடியாது. ஒரு அரசியல்வாதியா அவரை காட்டிக்கவே முடியாது. அதனால அதை அவாய்ட் பண்றாரு. ரெண்டாவது, இவர் வேற யார் கூடயும் போய் அணி சேர முடியாது. இப்போ அதிமுக கூட போய் சேர முடியாது, ஏன்னா அவங்க எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. தாவேகா கூட போய் அவர் சேர முடியாது, ஏன்னா தாவேகா இவரை விட ஒரு ஜூனியரான ஆர்டிஸ்ட். அவரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் இல்லைங்க, விஜய் ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு சொல்லல, கமலஹாசனுக்கு ஜூனியரா ஒரு ஆர்டிஸ்ட். நடிப்பை பொறுத்த மட்டும் கமலஹாசன் எங்கேயோ இருக்கிறாரு. ஆனா பாப்புலாரிட்டி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில விஜய் ரொம்ப பாப்புலரான ஒரு ஸ்டாரா இருக்கிறாரு. இப்போ அவர் கூட போய் இவர் சேர முடியாது, அங்க ஈகோ வரும் நிச்சயமா. அப்புறம் சீனியாரிட்டி வரும். ஏன்னா சீமானுக்கு அந்த பிரச்சனை தானே இருந்துச்சு, நான் மூத்தவன், நான் பெரியவன், உனக்கு முன்னாடி நான் கட்சி ஆரம்பிச்சிட்டேன், அதனால தம்பிதான் அங்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் பாத்தீங்களா. தாவேகா நாம் தமிழருக்கு இடையில அந்த இதுல அவங்க 2 பேருக்கு இடையில அந்த சின்ன ஒரு ஈகோ உரசல் இப்ப வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி இங்க ஒரு பெரிய அது சிக்கலாக இருக்கும். கமலஹாசனை பொறுத்த மட்டும் கமலஹாசன் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமான நார்சிசிஸ்ட். அவருடைய படங்களை பாத்தீங்கன்னாலே தெரியும், ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் அவர் தான் இருக்கணும்னு பாப்பாரு. அந்த மாதிரியான ஒரு ஆளு அரசியல்ல அவர் தான் எல்லாமே இருக்கணும். மையம், அதாவது என்ன மையம் பாது கட்சி பேரு மக்கள் நீதி மையம் இல்ல, கமல் மையம். அப்படிதான், மையத்துல கமல் இருக்கணும். அந்த மாதிரி தான். இப்ப பாருங்க, அதுலயுமே இப்ப அவர் எம்பி ஆயிட்டாரு. அவர் அரசியல்ல அவருக்கு ஒரு கௌரவமான ஒரு அந்தஸ்து கிடைச்சிருச்சு. அவர் நம்பி போனவங்களுக்கு எவனுக்குமே எதுவும் கிடைக்கல, அது கிடைக்காம அவருமே பார்த்துக்கிட்டாருல. சரி, இப்ப அதனால அலையன்ஸ் போறதுக்கு இன்னைக்கு சூழ்நிலையில அவருக்கு வாய்ப்பு இல்லை. அது 2வது முடிஞ்சு. அதனால அவரு இப்ப இருக்கக்கூடிய திமுக அலையன்ஸை விட்டு வெளியில புண்ணியம் இல்லை. 3வது, இது 2ஐயும் விட ரொம்ப முக்கியமான காரணம் நான் நினைக்கிறேன், கமலஹாசன் காரியக்காரர். அவருடைய கரியரை பொறுத்த மட்டும் இல்ல, அவருக்கு அதுல எல்லாம் ரொம்ப காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணிக்கிற மாட்டாரு, ரிஸ்க் எல்லாம் எடுக்க மாட்டாரு. இப்போ அவருடைய திரைத்தொழில் அதுலயுமே இப்ப பாத்தீங்கன்னா வயசு ஆயிடுச்சு. இப்போ அடுத்தடுத்து மெகா ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. இப்போ அடுத்து வரக்கூடிய 1-2 ப்ராஜெக்ட பண்ணி 4 காசு பாத்துக்கிட்டாருனா தான் இல்லையா. ஏன்னா அவரு வரக்கூடிய வருமானம் எல்லாத்தையுமே சினிமாவிலதான் ரீஇன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது எது எப்படியோ, இந்த இதை பொறுத்த மட்டும் இல்ல, இப்போ இருக்கக்கூடிய ஒரு மெகா ப்ராஜெக்ட் அவரு திமுக சம்பந்தப்பட்ட ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸோட லாக் ஆகி இருக்கிறாரு. இப்போ இவரு இந்த அணியை விட்டு வெளியில வந்தார்னா, சப்போஸ் அந்த ப்ராஜெக்ட் டிராப் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கிறோம் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ், என்ன ஆகும்? இவருடைய கரியர் என்ன ஆகும்? அந்த பயமும் இருக்கும் அவருக்கு. அதனால எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க்? இப்ப வர்றதுனால என்ன ஆயிர போகுது? தனியா ஒண்ணும் ஜெயிக்க போறது இல்ல. இப்ப கூட்டணியில இருந்து அந்த 2 சீட்டை மானம் கெட்டு மதி கெட்டு அவங்க சொன்ன அந்த 2 சீட்டுக்கு அந்த உதயசூரியன் சின்னத்திலேயே 2 பேரு இவங்க கட்சியை சேர்ந்தவங்க போய் நின்னாலும் என்ன ஆயிட போகுது? அவங்க 2 பேரும் மக்கள் நீதி மையத்தினுடைய எம்எல்ஏஸா இருக்க மாட்டாங்க. ஏன்னா உதயசூரியன் சின்னத்துல போட்டிட்டா சட்டமன்றத்துல திமுக கொறடா என்ன சொல்றாரோ அதைத்தான் அவங்க செய்யணும், அவங்க சொல்றதான் அவங்க பேசணும். இவங்க முன்னெடுக்கக்கூடிய எல்லா திட்டங்களுக்கும் ஆமாஞ்சாமி போட்டுட்டு இருக்கணும், அவ்வளவுதான். கமலஹாசனுக்கு அங்க எந்த ரோலுமே கிடையாது. அதிகபட்சமா போனா என்ன செய்யலாம் அப்படின்னா, அவரு ஓகே நீங்க ரிசைன் பண்ணிடுங்க அப்படின்னு வேணா கட்சி தலைவர்ன்ற முறையில ஆர்டர் போடலாம். மற்றபடி வேற எந்த கண்ட்ரோலுமே அவருக்கு இருக்காது. அதனால நான் எந்த அதிகாரமுமே செலுத்த முடியாத ஒரு 2 எம்எல்ஏஸ வச்சு முதல்ல அவங்க ஜெயிக்கணும். அப்படி ஜெயிச்சு எம்எல்ஏஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி தனக்கும் அவங்களுக்கு எந்த சம்மந்தமே இல்லாம 2 பேரை வச்சு என்ன புண்ணியம்? அதனால இப்ப பாத்தீங்களா, இவர் புதிய நாகரிகத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஹி ரீடிஃபைன்ஸ் பொலிட்டிக்கல் கல்ச்சர், ஹி செட்ஸ் ஹி இஸ் எ ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ற ரேஞ்ச்ல பேசிட்டு இருக்கிறாரு. இது கோழைத்தனத்தினுடைய, ஒரு அடிமைத்தனத்தினுடைய, இயலாமையினுடைய, சுயநலத்தினுடைய வெளிப்பாடு இது. இவர் சுயநலம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவருடைய கரியர்ல
ப்ரொஃபஷன் இருக்கு இல்லையா, திரை தொழில், அதுல ரிஸ்க் எடுக்க விரும்பல. சுயநலம் இல்ல பொறுமை அப்படின்னு இருக்காரு. இல்ல பொறுமைனா என்ன பொறுமை, யாருக்கு பொறுமை, எதுக்காக காத்திருக்கிறாரு, நீ அடுத்து என்ன பண்ண போறாரு? இப்ப இந்த தேர்தலில் நிக்கல, போன தேர்தலையும் நிக்கல, சட்டம் நாடாளுமன்ற தேர்தலில் நிக்கல. அதுல அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க பாருங்க. நாடாளுமன்ற தேர்தல்ல திமுக அணிக்காக வேலை செய்தாரு. அதனுடைய வெற்றி, அதனுடைய பயனாக இவர் வந்து நாடாளுமன்றத்துல உறுப்பினரானாரா? நீ எங்கேயா தேர்தல்ல நின்ன? ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுத்திருக்கிறாங்க உங்களுக்கு. இட்ஸ் நாட் மக்களவை உறுப்பினரா நீங்க இல்ல, மாநிலங்களவையில தான் உறுப்பினரா இருக்கிறீங்க. நீங்க கேம்பெயின் பண்ண பிரச்சாரத்துக்கும் உங்களுக்கு திமுக பார்த்து போட்ட அந்த பிச்சைன்ற வார்த்தையை பயன்படுத்தினா தப்பா சொல்லுவாங்க. ஆனா ஏறத்தாழ அப்படி ஒரு அவுட் ஆஃப் சேரிட்டி அவங்க பண்ண விஷயம் தான் இது. அதனால அது 24 தேர்தல் அப்படி ஆகி போயிடுச்சு. இப்ப 26 தேர்தல்லையும் நீங்க போட்டியிடல. அப்புறம் இதுல என்ன பொறுமை காத்து என்ன பண்ண போறீங்க? அடுத்த தேர்தல் எப்ப வரும்? 29ல வரும். உள்ளாட்சி தேர்தல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப 29 தேர்தல்ல அரசியல் நிலைமைகள் எப்படி மாறும்னு நமக்கு தெரியல. அதுல நீங்க நிப்பீங்களா என்னன்னு தெரியல. சப்போஸ் நீங்க இது வரும்போது 29க்குள்ள இன்னொரு மெகா ப்ராஜெக்ட், சினிமா ப்ராஜெக்ட் ஒண்ணு வந்து திரும்பவும் நீங்க அந்த அதே ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல நீங்க லாக் ஆயிட்டீங்க அப்படின்னா, அப்ப 29 தேர்தலுக்கு நீங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அது அப்படி இந்த நீங்க இப்ப பேசியிருக்கிறாரு பாத்தீங்களா, சல 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 சலன்னு வார்த்தைகள் ஜிகினாவா கொட்டி வச்சிருக்கிறாரு. ஓவர் ஜிகினா இது. இன்னும் கொஞ்சம் வெளிப்படையா பேசியிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த திமுக கூட்டணியை பொறுத்த வரையில ஏற்கனவே இருக்கிற இவ்வளவு நாள் ஆதரவு கொடுத்துட்டு இருந்த கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இப்ப வந்து அந்த தேமுதிக கட்சிக்கு வந்து 10 சீட்டுகள் கொடுத்திருக்காங்க, ஒரு ராஜ்யசபாவும் கொடுத்திருக்காங்க. ஏன் இந்த தேமுதிகவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க திமுக கூட்டணியில? ஏன் முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு என்கிட்ட நான் சொல்ல முடியும், ஸ்டாலின் கேட்கணும். உண்மையிலேயே இட்ஸ் வெரி பேஃப்லிங். அதாவது என்ன காரணத்துக்காக இந்த தேமுதிகவுக்கு இப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல, புரிஞ்சுக்க முடியல. எனக்கு தெரிஞ்சு இந்த அரசியல் ஆய்வாளர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, கருத்து சொல்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, தமிழக அரசியல் விற்பனர்கள் எல்லாருமே இந்த மாதிரி பேஃபில்டா தான் இருக்காங்க. அதாவது என்ன காரணம்னே தெரியல, ஏன் இவங்களுக்கு கொடுத்தாங்க, they don't deserve அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா ஒருத்தர் தான் சொல்றாங்க, ஊடகங்கள்ல இருக்கிற விஷயங்கள் தான், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. உதாரணமா கருணாநிதியினுடைய மரணத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது மாதிரி இருந்தது அந்த 2016 தேர்தல் தோல்வி. அந்த தோல்வியில அப்படியே துவண்டு போயிட்டாரு. ஏன்னா அவர் துவண்டு போனதுக்கு காரணம் அவ்வளவு எதிர்பார்ப்போட ஒரு அதாவது அவ்வளவு பெரிய ஆளு, பெரிய அரசியல் பின்னணி உள்ள ஒருத்தர் கருணாநிதி. அவரு இந்த விஜயகாந்த்ன்ற ஒரு நடிகர் டர்ன்டு பாலிட்டிஷியன், அவருடைய வருகைக்கு பழம் நழுவிடுச்சு, விழுந்துகிட்டே இருக்கு, வந்துகிட்டே இருக்கு, இந்த இப்ப வந்துடும் அப்புறம் வந்துடும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தது. அவங்களுக்கு அதாவது ஜெயலலிதா கொடுத்த சீட்டை விட அதிகமா தேமுதிகவுக்கு ப்ராமிஸ் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்து கடைசி வரைக்குமே வராம, அது இழுபறி அப்படி எப்படி வர்றதா வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்ட்டு இங்க பேசி அங்க பேசி கடைசியில அவர் டிச் பண்ணி விட்டு அதுல மனசு உடைஞ்சாரு. அடுத்து தேர்தல் தோல்வியில மனசு உடைஞ்சிச்சு, அப்புறம் உடம்பு உடைஞ்சிடுச்சு, நோய்வாய்ப்பட்டுட்டாரு. அதுக்கப்புறம் அதுல இருந்து மீளவே முடியாம போயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி தனிப்பட்ட அளவுலைக்குமே கருணாநிதி என்ற அந்த ஆளுமை துவண்டு போறதுக்கு காரணமாக அமைஞ்சிருந்தது இந்த விஜயகாந்த் எடுத்த முடிவு, தேமுதிக எடுத்த முடிவு. இதெல்லாம் எப்படி அவருடைய பிள்ளைக்கு தெரியாம போயிடும், மு.க. ஸ்டாலினுக்கு? இது ரொம்ப அதாவது கமலஹாசன் டார்ச் லைட்டை விட்டு டிவியை உடைச்சாரு, அப்படி ஏதாவது பண்ணாரு, அதனால வந்து டார்ச் லைட் வேண்டாம் உதயசூரியன்ல நில்லுங்கன்னு சொல்றவரு, அவங்க அப்பாவுக்கே இவ்வளவு தூரம் மன உளைச்சலையும் நெருக்கடியையும் கொடுத்து உடல் நலமே குன்றி போற அளவிற்கு காரணமாக அமைந்த அந்த கட்சி அதுக்கு எப்படி இவ்வளவு ராஜ மரியாதை கொடுக்கிறாரு அப்படின்றது ஒரு கேள்வி. ரெண்டாவது, சரி இப்போ தேமுதிகவுக்கு இந்த நாயுடு ரெட்டி தெலுங்கு பேசக்கூடிய மக்களுடைய வாக்கு வங்கி நிறைய இருக்கு,
அவங்க மத்தியில செல்வாக்கு அதிகமா இருக்கு, அதனால இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அதுவும் இல்லை. ஏன்னா அதே வாக்கு வங்கிதான் வைகோட்டையும் இருக்கு. மதிமுக இன்னைக்கு நிலவரத்துல பார்த்தோம்னா அது இந்த தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அவங்க மத்தியில இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அதை தாண்டி கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளவு இருக்கும். அதனாலதான் 4 சீட்டா குறுக்கி இருக்கிறாங்க. இப்போ தெலுங்கு பேசக்கூடிய மக்கள்கிட்ட பெருசா தேமுதிகவுக்கு இல்ல. அதுவும் மதிமுகவும் பார்த்தோம்னா ரெண்டும் மோரர்லெஸ் ஈக்குவலா தான் இருக்க போகுது. ஆனா மதிமுகவுக்கு 4, அதுலயுமே ஆக்சுவலா ஒரு சீட்டு மதிமுகவுக்கு, 3 உதயசூரியனுக்கு. இங்க பாத்தீங்கன்னா 10. அந்த அதாவது அவங்களுக்கு இருக்கக்கூடிய தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் மத்தியில் இருக்கும் செல்வாக்கிற்கு நிகராக இல்லை இது. அது கரெஸ்பாண்ட் ஆகல. இது வந்து ஓவர் லாப் சைடட் இந்த சீட்ஸ் கொடுக்கறதுன்றது. சரி, அதை விட்டுருங்க. சரி, ஒட்டுமொத்தமா பரவலா தேமுதிகவுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கு அப்படின்னா எந்த வாக்குமே கிடையாது. வாக்கு வங்கியே கிடையாது அவங்களுக்கு. தேமுதிகவுக்கு தமிழ்நாடு அளவுல பரவலா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஏற்கனவே வாங்கின பெர்சன்ட் என்ன 0.5% கூட கிடையாது. அவ்வளவுதான் அவங்களுடைய செல்வாக்கு ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு அளவுல. இப்ப இவங்களுக்கு போயிட்டு 10 சீட்டுகளை கொடுக்குறீங்க. திருமாவளவனுக்கு நம்ம சொன்னோம் 234 சட்டமன்ற தொகுதியிலேயுமே அவருக்கு வாக்கு வங்கி இருக்கு. ஏன்னா 234 தொகுதியிலேயுமே பழைய சமுதாய மக்கள் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம சொல்லி இருக்கிறோம். அவங்க அவங்க மத்தியில ஒரு குறிப்பிட்ட சதவீதமாவது திருமாவுக்கு சப்போர்ட் இருக்கு. அப்ப தனி தொகுதி மட்டும் இல்ல, பொது தொகுதியிலேயுமே அவருக்கு சப்போர்ட் இருக்குதுன்றதை நம்ம சுட்டி காட்டி இருக்கிறோம். கமலஹாசன் எடுத்துக்கீங்களேன், திருமாவை விட்டுருங்க. கமலஹாசனுக்கு தமிழ்நாடு அளவுல 234 தொகுதிகள்லையும் இருக்கக்கூடிய வாக்கு, அதை எடுத்துக்கிட்டோம்னா அது தேமுதிகவுக்கு இருக்கிற வாக்கை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக இருக்கும். இன்னைக்கு நிலவரம் அதுதான். அதையும் கடந்து இப்போ கமலஹாசன் எடுத்துக்கிட்டோம்னா மக்கள் நீதி மையம் அர்பன் ஏரியாஸ்ல இன்னுமே ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அது ஒரு பாக்கெட்ஸ் இருக்கு. அவருக்குன்ட்டு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அர்பன் ஏரியாஸ்ல. படிச்சவங்க மத்தியில கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி வாக்குகள் தான் அப்படியே விஜய் பக்கம் அப்படி கொஞ்சம் டிரான்ஸ்பர் ஆகி போய்கிட்டு இருக்கு. இவர் இப்ப களத்துல கமலஹாசன் இப்ப இல்லாம போயிட்டாருன்னா எல்லாமே அங்க மாறி போறதுக்கான சூழல் இருக்கு. அது ஒரு கதை, தனி கதை. இப்போ இதோட அதாவது கமலஹாசனையும் பிரேமலதாவையும் ஒப்பிட்டோம் அப்படின்னா பிரேமலதாவுக்கு இருக்கக்கூடிய பரந்துபட்ட அரசியல் செல்வாக்கு அப்படின்றது கமலஹாசனுக்கு இணையாக இல்லை, குறைச்சுதான் இருக்கு. அது இப்படி எப்படி கணக்கு போட்டு பாத்தீங்கன்னாலும் எல்லா விஷயத்திலையுமே அது தேமுதிகவுக்கு கொடுத்த இந்த சீட்டு 10 சீட்டு பிளஸ் 6 சீட்டு ஒர்த்து ராஜ்யசபா அப்படின்றது தெரியல, புரிஞ்சுக்க முடியல. இதுக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்கு, என்ன ரகசியம் இருக்கு, என்ன திட்டமிடல் இருக்கு அப்படின்றது கடவுளுக்கு இல்ல, ஸ்டாலின் அவர்களுக்கு தான். சினிமா துறையில, திரைத்துறையில உச்சத்துல இருந்து இருந்த சிவாஜியா இருக்கட்டும், டி ராஜேந்திரன், கமல்ஹாசன், இது மாதிரி எல்லாருமே கட்சி ஆரம்பிச்சு ஆனா அரசியல் ரீதியா அவங்களால அவங்க நினைத்ததை சாதிக்க முடியல. இப்ப உச்சத்துல இருந்த நடிகர் இந்த தேர்தல்ல போட்டியிடுறாரு. அவருடைய நிலைமை என்னவா இருக்கும்? நீங்க கமலஹாசன்ல இருந்து அப்படி இந்த பக்கம் போயிட்டீங்க. தமிழ்நாட்டு அரசியல்ல இந்த நடிகர்கள் ஆரம்பிச்சு எந்த கட்சியுமே விளங்கல. பாக்கியராஜ் எல்லாம் நீங்க விட்டுட்டீங்க. அவரு ஒண்ணு ஆரம்பிச்சாரு. டி ராஜேந்தர் அவர் இஷ்டத்துக்கு அப்பப்ப பேர்களை மாத்திக்குவாரு. அப்புறம் கார்த்திக் அவர் ஒரு கட்சிய கிட்சியம் எல்லாம் பேர்களை வச்சு அவர் ஒண்ணு இன்னுமே அப்பப்போ இது பண்ணிட்டு இருப்பாரு. இவங்க இந்த மாதிரி. அப்புறம் இன்னைக்கு சரத்குமார் அவருடைய பாடு தனியா கட்சி ஆரம்பிச்சு, சமத்துவத்திற்காக கட்சியை ஆரம்பிச்சு, அப்புறம் பிஜேபியில போய் கரைஞ்சு, இப்போ திரும்பவும் அதை ரிவைவ் பண்றதா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு அவருடைய ஃபாலோவர்ஸ் கூட சேர்ந்து. இப்ப எந்த கட்சி அப்புறம் முதலுடைய உச்சமாக கமலஹாசன் இப்போ தேர்தல் அரசியல் இருந்து ஒதுங்கினது மாதிரிதான் அர்த்தம். இது இந்த தேர்தல் நமக்கு ஒத்து வராது, அரசியல் பண்ணலாம் அவரு, ஆனா இந்த தேர்தல் அரசியல் அவருக்கு செட் ஆகல. ஏன்னா
இதனுடைய கணக்குகளே வேறையா இருக்கு. இங்க வந்து கேண்டிடேட்ஸ் போடணும்ன்றாங்க, கேண்டிடேட்ஸ் போடணும்னா அதுக்கப்புறம் கேம்பெயின் பண்ணணும்ன்றாங்க, அதுக்கு பணம் செலவு பண்ணணும்ன்றாங்க, அதுக்கு கவனிப்புகள், வாக்காளர்களுக்கு கவனிப்புகள் வேணும், அப்புறம் மனித பட்டிகள் அமைக்கணும், அந்த மாதிரி எல்லாம் எதுமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த திருமங்கலம் ஃபார்முலாவில் ஆரம்பிச்சு என்னென்னமோ ஃபார்முலா கணக்கு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே கமலஹாசனுக்கு எல்லாம் செட் ஆகல. இந்த நடிகர்கள் யாருக்குமே செட் ஆகல. அது விஜய்க்குமே செட் ஆகல இப்ப வரைக்கும். அவருடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும், விஜயனுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும் அப்படின்றது முன்னாடி கமலுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும்னா, அவ்வளவுதான். அவரு அரசியல்ல இருந்து ஓய்வு அடைஞ்சிட்டாரு. இப்ப அவருடைய மெயின் கன்சர்ன் என்னவா இருக்குதுன்னா, கைவசம் இருக்கிற சினிமா ப்ராஜெக்டை நல்லபடியா முடிக்கணும். அதுக்கு அடுத்து பாத்துக்கலாம், தேர்தல் வரும்போது சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கலாம் அப்படின்றதுதான். அதனால அவர் அரசியல் இருந்து முழுக்கவே ஓய்வு பெற்றுட்டார், தற்காலிகமா ஓய்வு பெற்றுட்டாருன்னு வச்சுக்கலாம். விஜயை பொறுத்த மட்டும் இந்த தேர்தல்ல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்றத பொறுத்துதான் அவருடைய எதிர்காலம் இருக்கும். அப்புறம் போற போக்குல நீங்களும் திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க உச்சத்துல இருந்துன்ட்டு. உச்சத்துல இருந்த நடிகர்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இன்றைக்கு களத்துல இருக்கக்கூடிய திரைத்துறையில இருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாரையும் விட அவர் உச்சத்துல இருக்கிறாருன்னு சொல்றீங்களா, இல்ல அவருடைய கேரியர்ல அவர் உச்சத்துல இருக்கிறாருன்னு சொல்றீங்களா? அவருடைய கெரியர்ல அவர் வந்து நான் உச்சத்துல இருந்து இங்க வந்திருக்கிறேன்னு சொல்லி சொன்னாரு. இல்லைங்க, அதான் உச்சம்ன்றத சரியா புரிஞ்சுக்கிறணும். உச்சம்ன்றது இன்றைக்கு இருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாரையும் விட இவர் வந்து உச்சத்துல இருக்கிறாரு, இவர் உச்ச நடிகர், சூப்பர் நடிகர் அப்படின்னு அர்த்தமா, இல்ல இவருடைய கரியர்ல இவருடைய உச்சத்துல இருந்து அதை விட்டுட்டு இவர் வந்திருக்கிறாரு அப்படின்றத தெளிவுபடுத்தணும். ஏன்னா எல்லாமே என்ன பேசுறாங்க, ஒரு நேரத்தில் செட் பண்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டிலேயே இன்னைக்கு இவர் தான் உச்சத்துல இருக்கக்கூடிய நடிகர், எல்லா நடிகர்களை விட அதிகமாக பணம் வாங்கக்கூடிய நடிகர். பணம் வாங்குறாரு அப்படின்னா அதுல இப்ப வெள்ளையாக கருப்பாக எப்படியோ பல வண்ணங்கள்ல வரக்கூடிய பணம் வாங்கக்கூடிய நடிகர் அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதை வந்து நம்ம முழுசா ஏத்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா படம் பார்த்தோம்னா ரஜினிக்கு இன்னமுமே மார்க்கெட் இருக்கத்தான் செய்யுது, கமலுக்கு இன்னமுமே மார்க்கெட் இருக்கத்தான் செய்யுது. அவங்க எல்லாம் யாரும் ரிட்டையர் எல்லாம் ஆகி போயிடல. அஜித் வந்து இன்னுமே படம் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறார். அவருடைய அடுத்த படம் எப்ப வரும்னு தெரியல. அப்புறம் அடுத்து இந்த பாக்ஸ் ஆபீஸ்ல கலெக்ஷனு, அப்புறம் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணம், அந்த ப்ரொடியூசர்ஸ் இந்த ஆக்டர்ஸுக்கு ஹீரோஸுக்கு கொடுக்குற பணம் அப்படின்ட்டு அதை மட்டுமே அடையாளமாக வச்சுட்டு ஒருத்தருடைய ஸ்டேட்டஸை நம்ம சொல்ல முடியாது. சிவகார்த்திகேயனுக்கு இருக்கக்கூடிய ஃபேன் ஃபாலோயிங் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் விஜய்க்கு இருக்கிற அளவுக்கு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. ஏன்னா விஜய் வந்து இப்ப அரசியல் பேசுறதுனால அவங்க எல்லாம் அரசியல் களத்துல கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிறது மாதிரி தெரியுது. சிவகார்த்திகேயன் அரசியல் பேசாததுனால அவங்க அரசியலுக்குள்ள வரல. ஆனா ஃபேன்ஸ் பார்த்தோம்னா நம்பர் வைஸ் இதுக்கு ஈக்குவலாகவே வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த துறையில இருக்கிறவங்க கொடுக்குற தகவல் இது. இப்ப அதனால விஜய் வந்து உச்சத்துல இருந்த அந்த நேரட்டிவ் எல்லாம் தயவு செய்து விட்டுருங்க. அவர் ஒரு நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்றது ஏத்துக்கிறோம். நிறைய சம்பாதிச்சுட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. இப்போவுமே அந்த படத்துல நடிக்கிறத அவர் விடல. ஏன்னா இப்ப சொன்னாங்க பாத்தீங்களா, அவர் மும்பைக்கு இப்போ சமீபத்துல தனி விமானத்துல போனாரு பாத்தீங்களா, அவர் போனது கூட இவர் அட்லி வீட்டு சிறு நிகழ்ச்சிக்கு அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. இன்னொன்னு வந்து நம்ம அம்பானிகளை பாக்குறதுக்கு, தொழில் அதிபர்களை பாக்குறதுக்கு, தேர்தலுக்கு பணம் மொபிலைஸ் பண்றதுக்காக அப்படின்னு இன்னொரு தியரி இருக்கு. அடுத்த தியரி வந்து இந்த ஜனநாயகன் படத்துல இருக்கக்கூடிய அந்த சில மாற்றங்களை செஞ்சு அதுக்கு தேவையான இந்த சில ஷூட்டிங்கு, இந்த பேட்ச் ஒர்க் இருக்கு இல்லையா, அதை பண்றதுக்காக அப்படின்னு இன்னொரு தியரி இருக்குது. இப்படி பல தியரிகள் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் சினிமா விட்டுட்டு இன்னும் வரல, சினிமால தான் இருக்கிறார். அவருக்குமே எப்படி கமலஹாசனுக்கு நம்ம சொன்னோமோ அந்த பிரசன்ட் சினிமா ப்ராஜெக்ட் அவருக்கு அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கமலஹாசனுக்கு சொன்னோம். அதே மாதிரி விஜய்க்குமே இப்ப இருக்கக்கூடிய அந்த சினிமா ப்ராஜெக்ட், ஜனநாயகன் ப்ராஜெக்ட் அது ரொம்ப முக்கியம். அதனாலேயே பல சமயங்கள்ல இந்த அரசியல்ல காம்ப்ரமைஸ் வந்துகிட்டே இருக்கிறார். இப்பவுமே அதை பண்ணிட்டு இருக்கிறார். ஓகே, அதனால விஜய் இந்த தேர்தல்ல
எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாரு அப்படின்றத பொறுத்துதான் அவருடைய அரசியல் எதிர்காலம் இருக்கும். இதை பத்தி தனியா நம்ம வேற காணொலியில விரிவா நம்ம பேசலாம்.